ஃபோனை கீழே வை, பார்த்தது போதும்னு சொன்ன உடனே உங்க குழந்தை ஃபோனை கீழே வச்சிடுவாங்களா? கிட்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ் கிட்ட இருந்து ஃபோனை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபோனை வைன்னு சொன்னா இல்ல ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினா குழந்தைங்க அழுது கத்தி பிரச்சனை தான் செய்வாங்க. இந்த வீடியோல உங்க குழந்தைங்க ஃபோன் பார்க்கறத கம்மி பண்றதுக்கு என்ன மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீட்டை கிளீன் பண்ண, முக்கியமா உங்களுடைய விளையாட்டு பொருட்களை அடுக்கி வைக்க சொல்லுங்க. பாத்திரம் கழுவுற மாதிரியான சின்ன சின்ன கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ், காஞ்சி துணியை எடுக்கிறது மடிக்கிறத என்கரேஜ் பண்ணுங்க. இதுலயே அவங்க பாதி டயர்ட் ஆயிடுவாங்க. ரெண்டாவதா, குழந்தைங்க ஒரே இடத்துல உட்காந்துருந்தா ஃபோன் கேட்க தான் செய்வாங்க. ஸோ வெளியே போய் விளையாடுறத இல்ல கிரவுண்ட்ல போய் விளையாடுறத என்கரேஜ் பண்ணுங்க. மூணாவதா, குழந்தைங்க தனிமையில இருந்தாலும் ஃபோன் கேட்க செய்வாங்க. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கூட்டிகிட்டு போங்க. நாலாவதா, சாப்பிட்றப்போ ரொம்ப பொறுமையாக சாப்பிட வைங்க. ஏன்னா சீக்கிரம் சாப்பிட்டா மொபைல் ஃபோன்ஸ் கேட்பாங்க. அஞ்சாவதா, கிரியேட்டிவான ஆக்டிவிட்டீஸ் லைக் பெயிண்டிங், டிராயிங், பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, குக்கிங், சிலம்பம், கராத்தே மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் செய்ய சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.